வணக்கம். இது வின்ரெட். தமிழர்களின் வரலாற்றில் என்றும் நீங்காத ஒரு விவாதம். குமரிக்கண்டம். இது வெறும் கற்பனையா அல்லது அறிவியல் இன்னும் கண்டறியாத உண்மையா? இந்த மர்மமான பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் தெற்கே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததா? தமிழர் மரபுக் கதைகளில் கூறப்படும் மூழ்கிய நிலம் உண்மையா? அந்த மர்மமான நிலப்பரப்புதான் குமரிக்கண்டம். இது வரலாறா அல்லது புராணமா அல்லது இன்னும் விடை காணப்படாத ஒரு புதிரா? குமரிக்கண்டம் என்பது தமிழர் மரபில் கூறப்படும் ஒரு பண்டைய நிலப்பரப்பு. இன்றைய கன்னியாகுமரிக்குத் தெற்கே ஒரு பெரிய நிலப்பகுதி இருந்ததாக சில கதைகள் சொல்கின்றன. அங்கு தமிழர் பண்பாடு செழித்து வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கடல் மட்ட உயர்வு அல்லது கடலெழுச்சியால் அந்த நிலம் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியங்களில் கடலால் அழிந்த நிலப்பகுதிகள் பற்றி சில குறிப்புகள் உள்ளன. சங்க காலத்திற்குப் பிறகு எழுதப்பட்ட உரைகளில் பாண்டியர்களின் நிலங்கள் கடலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் குமரி கண்டம் என்ற பெயர் நேரடியாக அந்த இலக்கியங்களில் இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய அறிஞர்கள் லெமூரியா என்ற கருத்தை முன்வைத்தனர். இந்தியா மற்றும் மடகாஸ்கர் இடையேயான உயிரின பரவலை விளக்க இந்த யோசனை பயன்படுத்தப்பட்டது. பின்னர் சிலர் இதை குமரிக்கண்டத்துடன் இணைத்தனர். இன்றைய அறிவியல் ஆய்வுகள் படி இந்தியாவின் தெற்கே ஒரு பெரிய கண்டம் இருந்ததற்கான உறுதியான ஆதாரமில்லை. புவித்தட்டு இயக்கங்கள் மற்றும் கடலடி தரை ஆய்வுகள் இந்த கருத்தை ஆதரிக்கவில்லை. அதனால் இது வரலாற்று உண்மையாக ஏற்கப்படவில்லை. ஆனால் அறிவியல் ஆதாரம் இல்லாவிட்டாலும் குமரிக்கண்டம் தமிழர்களின் மனதில் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. இது ஒரு கதையல்ல, ஒரு உணர்வு. தமிழ் மொழியின் தொன்மை, பண்பாட்டு பெருமை இவற்றோடு இணைந்த நினைவு. குமரிக்கண்டம் உண்மையா புராணமா? அதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மர்மம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இது போன்ற மர்மமான பயணங்களுக்கு வின்ரெட்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.